அவர் ஆட்சியில் 3வது விரிவாக்கம் என்று அவர்தான் முதலாக இந்த ஏறத்தாழ 9 ஊர்ல இடம் எடுக்கன்னு ஆரம்பிச்சவங்க அவங்க தான். ஏன்னா பொதுப்பணித்துறை அமைச்சருக்கு இந்த முழு விவரம் யாரோ சொல்ல மாட்டேன்றாங்க. அதனால ஏதோ நாங்க தான் இல்ல. 3வது விரிவாக்கம் கூட எடப்பாடியார் அவர்கள் தான் 9 ஊர்களை நோட்டிபிகேஷன் போட்டு விளம்பரப்படுத்தி அந்த 9 ஊர்களை அத்தி, இளநீர் குன்றம், தேக்குத்துறை, நெடுங்கால், வீரப்பாக்கம், மேல்மா, வடஆளா பிறந்தவர், குறும்பூர், நர்மா பள்ளம், மேல்மா, இந்த 9 ஊரை நோட்டிபிகேஷன் பண்ணவர் அவரு. டிஆர்ஓ போட்டது அவரு, 8 தாழ்தார் போட்டது அவரு. இந்த நிலையில ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது. அதுக்கு பின்னால் நாங்க 2020 நாங்க ஆட்சிக்கு வந்த உடனேயே அந்த 3வது விரிவாக்கத்தை நாங்க தொடர்ந்து செய்யணும்ன்ற அடிப்படையில் தான் அந்த நிலையெடுப்புக்கு நாங்க போனோம். அந்த நிலையெடுப்புக்கு போகிற பொழுது இந்த 9 ஊர்ல பாத்தீங்கன்னா நர்மாப்பள்ளம், குறும்பூர் என்கிற 2 ஊர்ல மட்டும் தான் பிரச்சனை. குறுக்க வராதீங்க. பேசிட்டு இருக்காரு, உட்காருங்க. என்ற அடிப்படையில் அப்பொழுது அந்த 2 ஊர்ல இருக்கிற விவசாயிகள் நாங்க நிலம் கொடுக்க மாட்டோம் என்று அவர்கள் மேல்மா கூட்டுறவுல அவர்கள் ஒரு 50 பேர் உண்ணாவிரதம் இருந்தார்கள். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் பேரை சொன்னா அவர் எழுந்துக்கார், நான் சொல்லல, இப்ப நான் சொல்றேன் பின்னால். பொதுமக்கள் அந்த பகுதி சார்ந்தவர்கள் அந்த 2 ஊர் சொன்னார், அந்த நர்மாப்பள்ளம், குறும்பூர் என்கிற 2 ஊரை சேர்ந்தவர்கள் மேல்மா கூட்டுறவுல ஒரு 50 பேர் 60 பேர் உண்ணாவிரதம் இருந்தார்கள். ஆனா அந்த பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் 5000 பேர், எல்லாம் பட்டதாரிகள், என்ஜினியர் படிச்ச மொத்த பேர் 5000 பேர். இது பூராமே ஊமல் தான் விளையும், எனவே இந்த இடத்தை நீங்க எடுத்துதான் ஆகணும்னு இளைஞர்களும் 5000 பேர். இளைஞர்கள்லாம் சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கீங்க, அமைச்சர், இளைஞர்கள் துடிப்போடு இருக்கிறீங்களா, பேசுறீங்களே. அப்ப எங்க ஏரியாவில் இருக்கிற இளைஞர்கள் 5000 பேர் வேலைக்கு போக கூடாதா? ஏன்னா 5000 பேர் வேலை கூட உண்ணாவிரதம் இருந்தாங்க. இந்த நிலையில் தான் அப்பொழுது இது தூண்டி விட்டது யாருன்னு பார்க்கிற பொழுது ஒசூரை சேர்ந்த அந்த அருள் ஆறுமுகன், அவர் எங்க மாவட்டமும் கிடையாது, எங்க ஒரு விவசாயம் கிடையாது, எங்க தொகுதியில் எதுவும் கிடையாது. அவர் ஒசூருக்கும் பக்கத்தில் சேர்ந்தவர், இப்ப சிங்காரப்பேட்டை மையமாக கொண்டவர். அவர் எங்க ஊரில் இருக்கிற விவசாயிகளை தூண்டி விட்டு பிரச்சனை எழுப்பினார். இப்படிப்பட்ட நிலையில் தான் என்ன 2 நாள் ஏற்கனவே பேசுகிற பொழுது நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர்கள் ஒரு விவரம் அவருக்கு சரியா சொல்லாத காரணத்தில் ஒரு செய்தியை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். நான் சொல்றேன், நீங்க சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. நான் நேரடியாக சொல்றேன். அதனால நான் பொறுமையா கேட்கிறேன். ஏன்னா இதுக்கு ஒரு விடிவு காலம் வரும். நீங்க எப்பொழுதுவா நீங்க சொல்லும் போது நான் அமைதியா உட்காந்து கேட்டு இருக்கிறேன். ஏன்னா எந்த விதியில போய் நான் பேசுறதுன்னு தெரியாதே உட்கார்ந்து இருக்கிறேன். நான் இது வந்ததால் நான் பேச வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. அப்படிப்பட்ட நிலையில் அப்பொழுது என்ன நிலைமை ஏற்படுதுன்னா, எப்பொழுதும் அமைச்சராக இருக்கிற நீங்களோ அல்லது நாங்க அமைச்சராக இருக்கிறோம் யாரையும் போய் கைது செய்ய போடுறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. அந்த பகுதியை சார்ந்த காவல்துறை சார்ந்த உயர் அதிகாரிகள், மாவட்ட ஆட்சித்தலைவர், அன்றைக்கு பெருந்தொழிலுடைய செயலாளராக இருந்த அருண்ராய், இவர்கள்லாம் சேர்ந்து இப்படி நிலையெடுப்பதை 50 பேர் வைத்துக் கொண்டு இப்படி தூண்டி விடுகிறாரு என்ற அடிப்படையில் அப்பொழுது அரசாங்கம், அப்ப ஐஜி இன்டெலிஜென்ஸ் கொடுத்த அந்த அடிப்படையில் அரசாங்கத்துக்கு அந்த செய்தி வைத்துக் கொண்டு அவரை கைது செய்து அவரை காலாகரகத்தில் அடக்கி வைத்தார்கள். நான் ஊர்லே இல்லை. நான் தென்பகுதியில் என்னுடைய சுற்றுப்பயணம். நான் ஊருக்கு வரேன், பத்திரிகையில் நான் பார்க்கிறேன், இந்த மாதிரி விவசாயி குண்டர் சட்டத்திலே போடப்பட்டது என்ற ஒரு செய்தி. அப்படிப்பட்ட செய்தி கொண்டு முதலமைச்சருடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர ஒரு வாரத்துக்கு முன்னால இப்படி விவசாயி அவர் என்னதான் தப்பு பண்ணாலும் சிறையில் அடைச்சிருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே முதலமைச்சர் அவர்கள் தான் அப்பொழுது கூப்பிட்டு உடனே அவர்களை விடுதலை செய்யணும்னு சொல்லி கோர்ட்ல போய் பெயிலாம் என்ன வரல, அரசாங்கமே தான் அவர்களை விடுதலை செய்து என்பதை நான் அந்த அடிப்படையில் நான் சொல்றேன். நடந்த உண்மையை மட்டும் நான் பேசுறேன். இப்படிப்பட்ட நிலையில அவர் வெளியே வந்துட்டார். அவர் இப்ப எங்களுடைய கேள்வி என்னன்னா, ஏறத்தாழ இந்த 2 ஊரை தவிர மீதி ஊரில் இருக்கிற விவசாயிகள் எல்லாம் கொடுப்பதற்கு முன் வந்தார்கள். இப்ப விரிவாக்கம் 3 என்பதை நான் சொல்லிட்டேன். நாங்க ஆரம்பிக்கல, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போதுதான் ஆரம்பிக்கப்பட்டது. அவங்க தான் நிலஎடுப்புக்கு அதிகாரி எல்லாம் போட்டாங்க. அதை நாங்க தொடர்ந்து நாங்க செஞ்சோம். இப்ப நான் கேட்கறது, இப்ப அப்படி ஒரு விவசாயி, எங்களுடைய மாவட்டத்தை சாராத விவசாயியோடு நீங்கள் புகைப்படம் எடுத்துக் கொண்டீர்கள் என்று எங்க அந்த பகுதியை சார்ந்த, ஏன்னா அவர் அந்த பகுதியை சார்ந்தவர், அவர் ஊர்ல இருந்து அந்த வேலைக்கு போறாங்க. அதனால தான் அம்பேத்குமார் அவர்கள் இதே மாதிரி அமைச்சர் அவரோட படம் எடுத்துக்கிறாரு. அப்ப உங்களுடைய நிலைமை என்ன? நிலத்தை எடுக்க போறீங்களா? 3வது விரிவாக்கத்துக்கு இடம் எடுக்க போறீங்களா? எங்க பகுதியில் இருக்கிற இளைஞர்களுக்கு, பட்டதாரிகளுக்கு, பொறியாளருக்கு வேலை வாய்ப்பு தர போறீங்களா? இந்த ஆட்சியினுடைய நோக்கம் தான் என்ன? சிப்காட் வளரப்போகுதா எங்க மாவட்டத்தில், இல்ல வளராதா? என்ன நோக்கம் வைத்திருக்கின்றதா அவர் கேள்வி கேட்டாரு ஒழிய, உங்களுக்கு கேள்விதான் கேட்டாரு ஒழிய உங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு சொல்லல. அதனால தயவு செய்து சொல்றேன், எங்க மாவட்டோட வளர்ச்சிக்கு வந்திருக்கிற பொறுப்பு அமைச்சர் எங்களுக்கு நீங்க உறுதுணையா இருக்கணும் ஒழிய அங்க சிப்காட் வந்தால்தான். ஏன்னா
அந்த பக்கம் நான் தான் சொன்னேன், ஆணி கூட ஒரே ஒரு நிமிஷம், ஆணி நீங்க கேட்டபடி அவர் கேட்டிருந்தா பிரச்சனை ஷூட்டிங்கா, அது என்ன ஷூட்டிங் ஸ்பாட் அப்படியெல்லாம் இல்லாம நேரடியா இப்ப நீங்க கேட்டது ரொம்ப அருமையா கேட்டவர், அதே மாதிரி கேட்டிருந்தா பரவாயில்ல, அது உரிய பதில அவர் கொடுக்க போறாரு. அது ஒரு பேசு. 2008 அதை நான் போராடி அதை வாங்கி கொண்டு போகிற பொழுது நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் கல்லூரி வாழ்க்கையில் இருந்திருப்பார். நான் கடந்த அந்த வயசை வச்சு பொறுத்து நான் சொல்றேன். நான் அப்படிப்பட்ட நிலையில் நாங்கள் உணர்ச்சி வச்சுட்டு பேசுவது அல்லது கோரிக்கை வைப்பது என்பது எங்க மாவட்டம் விவசாயத்தை தவிர ஒன்றுமே பார்க்காத ஒரு பூமியில ஒரு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, லட்சக்கணக்கான வேலை வாய்ப்பு கிடைத்ததுன்னு சொன்னா அதுக்கு சிப்கார்டு தான் காரணம். ஆனால் இந்த ஆட்சியில் நாங்கள் 3வது விரிவாக்கம் வந்தால் எங்களுடைய மாவட்ட இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தரும் என்ற அந்த அடிப்படையில் தான் அந்த கோரிக்கையை நான் வைக்கிறேன். ஆனால் இது குற்றச்சாட்டாக கூட அல்ல, கோரிக்கையாக தான் இருக்கும். இதுக்கு இந்த மாண்புமிகு நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் சகோதரர் அவர்கள் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும் மொழிய, அதற்கு எதிர்ப்பாக இருப்பவர்களோடு நீங்கள் புகைப்படம் எடுத்துக்கொள்வதோ அவருக்கு சப்போர்ட்டா பேசுவது என்பது எங்களுடைய மாவட்டத்தில் யாரும் அதை விரும்பவில்லை. மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் பேசிட்டோம், அப்புறம் பேசலாங்க, அப்புறம் பேசலாம், உட்காருங்க. மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஒரு 2 நிமிஷம் அவர் பேசிட்டோம். அந்த தொகுதி தான். மாண்பு உறுப்பினர் கணேஷ்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சம்பந்தப்பட்டவன் நான் சம்பந்தப்பட்டவன், ஆரம்ப கட்டத்திலிருந்து கூட இருந்தவன் என்ற வகையில் யாரு அந்த சிப்காட் பிரச்சனை என்று சொல்லும்போது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஒரு உண்மைக்கு புறம்பான ஒரு விஷயத்தை இந்த அவையில் முன்வைத்துக் கொண்டே இருக்கிறார். தொடர்ந்து ஏதோ 2 ஊர் மட்டும் தான் போராடினாங்க, மீதி ஊர் போராடவில்லை. கைது செய்யப்பட்டு குண்டார் சட்டத்தில் அடைக்கப்பட்டவர்கள் மட்டுமே 7 ஊரை சேர்ந்தவர்கள். நெடுங்கல் ஊராட்சியை சேர்ந்த ஒருவர் குண்டார் சட்டத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறார். வடால பிறந்தான் புதூரை சேர்ந்த ஒருத்தர் குண்டார் சட்டத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறார். எல்லா ஊர்ல இருக்கிறவங்கள அழைத்தான் குண்டார் சட்டத்தில் அடைச்சார். அருள் என்பவர் ஒரு விவசாய சங்கத்தினுடைய ஒரு உறுப்பினர். அவர் பிறகு அவரை எதிர்த்து போட்டியிட்டார். இந்த தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக எதிர்த்து போட்டியிட்டார். இந்த தேர்தலில் விவசாய சங்கங்கள் என்று பொறுத்தவரை எல்லா இடத்துல எங்க பிரச்சனைகள் இருக்குதோ, பாதிப்பு இருக்குதோ போராட தான் செய்வார்கள். அவர்கள் போராட்டத்தை கூட எடுத்து ஒரு பக்கம் ஓர வச்சு விடலாம். அவர் சொல்றது போல அங்க 50 பேர் தான் போராடினாங்க, அங்க இருக்கிற மீது 500 பேர் வேணும் வேணும்னு கேக்குறாங்க. 5000 பேர் முற்றும் பொய்யான விஷயம், உண்மைக்கு மாறான விஷயம். அங்கை பொறுத்தவரை வேண்டுமென்றே போன வாட்டி ஆட்சியில் இருப்பவர்கள் அவர்கள் சொந்த செலவுல கூடாரம் அமைக்கப்பட்டு அந்த 10 கிராமத்தில் இல்லாத வெளியில இருந்தவர்களை, ஆதாரம் இருக்கு, வீடியோ ஆதாரம் உட்பட இருக்கு, வாகனத்திலே அழைத்து சிப்காட் வேணும்னு ஒரு போராட்டத்தை நடத்தினாங்க. நான் இப்ப கூட என்ன கேட்கிறேன், நம்முடைய சட்ட விதிகள் இருக்கு, பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின்படி கிராம சபையில தீர்மானம் நிறைவேற்றி தான் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும். அப்ப 11 கிராமத்துல இப்ப வந்திருக்கக்கூடிய அரசு கருத்து கேட்பு நடத்துங்க, கிராம சபையை நடத்துங்க. 11 கிராமத்துல எதிர்ப்பு இருக்கா, எதிர்ப்பு இல்லையா என்பதை நீங்க அவர் சொல்லுவ போது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நான் சொல்றேன், 11 கிராமத்தை சேர்ந்தவர்களும் கிராம சபையில் எடுத்து வாக்கெடுப்பு நடத்துங்க. பொதுமக்கள் விருப்பப்பட்டு முப்போகம் விளைவிக்கின்ற இடத்தை வேண்டுமென்றே கிளாசிபிகேஷன் மாத்துறாங்க. தரிசு நிலம்னு கிளாசிபிகேஷன் செய்யப்பட்டது அரசாங்க ரெக்கார்ட்ல இருக்கு. அரசாங்க ரெக்கார்ட்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி சிட்டா கொடுத்து அடங்கல் வச்சு விவசாய லோன் வாங்கி இருக்கிற இடம் எப்படி தரிசு நிலமாடும், எப்படி தரிசு நிலமாக மாறும்? ஏதோ நாம செஞ்சதுதான் சரி அப்படின்றதுக்கு நியாயப்படுத்த வேண்டியதுக்காக இந்த அவையில் உண்மைக்கு மாறான கருத்துக்களை தொடர்ந்து செய்து கொண்டு இருப்பது என்பது நாங்க களத்துல நின்று போராடியவர்கள், எங்களுக்கு உரிமை இருக்கு போராடுவதற்கு. எனவே நாம் சொல்வது என்ன, அமைச்சர் அவர்கள் அந்த பகுதி, அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் அவர்கள் அந்த 11 கிராமத்திலையும் கருத்து கேட்பு நடத்தி, கிராம சபை நடத்தி, அவர்களுக்கு விருப்பம் இருக்கா இல்லையா என்பதை அறிந்து கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுப்பணித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மூத்த உறுப்பினர் சொன்னாரு நீங்க வரலாறுலாம் தெரியாம வந்திருப்பீங்க அப்படின்னு. எந்தெந்த ஆட்சியில என்னென்ன ஜிஓ பாஸ் பண்ணாங்க, 2021 திமுக வந்த பிறகு உங்களோட நிலைப்பாடு எப்படி மாறுச்சு, எல்லா டாக்குமெண்ட்டும் நாளைக்கு உங்ககிட்டயே நான் கையில கொடுக்கிறேன். அதாவது திமுக எப்பயுமே ஆளுங்கட்சியா இருக்கும் பொழுது ஒரு நிலைப்பாடு, எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு வைப்பாங்க. அது ஒரு உதாரணம் சொல்லிடுறேன், அவர்கிட்ட இருந்தே சொல்லிடுறேன். பொறுமையா இருந்து கேட்பாரு நினைக்கிறேன். ஏன்னா அவர் 15 நிமிஷம் பேசும்போது நாங்க ரொம்ப பொறுமையா இருந்து கேட்கிறோம். அப்ப ஏன்னா அந்த பொறுமை எங்களுக்கு ஏன் அதிகமா வரலன்னா, நிறைய பொய்களை கேட்கும்போது நாங்க டக்குன்னு எந்திரிச்சு ஐயோ பொய்ன்னு சொல்லக்கூடிய இடத்துல நாங்க இருக்கிறோம். அதனாலதான் நாங்க டக்குன்னு எந்திரிக்கிறோம். அதனால உண்மைக்கு மாறான, அதுலயும் ஒரு வார்த்தை இருக்கு, உண்மைக்கு மாறான. அப்ப 2020 திமுக பத்தி என்கிட்ட சொல்ல வேணாம்,
திமுகவுடைய ஒவ்வொரு பூத்தோட ஸ்ட்ரென்த் எனக்கு தெரியும், திமுகவுடைய வலு என்னன்னு தெரியும், வீக்னஸ் என்னன்னு எனக்கு தெரியும். அதாவது 8 வழிச்சாலைக்காக மிகப்பெரிய போராட்டத்தை பண்ணாங்க திமுக. எல்லா போராட்டங்களையும் பின்னாடி இருந்து நானும் வேலை செஞ்சேங்கிற முறையில் எனக்கும் தெரியும். அப்ப மக்களுடைய போராட்டத்தில் திமுக மேற்கொண்ட மிகப்பெரிய போராட்டம், நம்ம கணேஷ்குமார் சொன்ன மாதிரி, தோழர் சொன்ன மாதிரி, விவசாயிகள் ஒரு இடத்துல 10 பேர் போனாலே திமுகவுடைய மாவட்ட செயலர் திமுகவுடைய ஒட்டுமொத்தமும் அங்க போய் நிப்பாங்க விவசாயிகளுக்காக. அப்படித்தான் 8 வழி சாலையில ஒரு சொன்னாரு முன்னாள் அமைச்சர் அருள்ங்கிறது யாருன்னா, அவர் ஒரு பட்டதாரி, விவசாயிகளுக்காக போராடக்கூடியவர். அவர் ஒசூரா இருக்கலாம், ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையும், குறிப்பா வட மாவட்டங்களில் பிரச்சனைகள் வரும் பொழுது அவர் விவசாயிகள் பக்கம் நிற்பாரு. ஏன்னா விவசாயிகள் பெரும்பாலும் படிப்பறிவு இருக்கிறதுனால, அவர் ஒரு சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரி இருக்கனால சட்டம்னா என்ன, நிலம் கையப்படுத்துறதுலாம் என்னன்னு சொல்லிட்டு அவர் குரல் கொடுப்பார். அப்படி 8 வழி சாலைகள் குரல் கொடுக்கும்போது அப்ப அதிமுக ஆட்சி இருந்துச்சு. அதுல திமுக அழைத்தது யாருன்னா அருள் அவர்கள் தான். அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை மேற்கொண்டார் வட மாவட்டங்கள்ல, அதிலும் குறிப்பாக சேலத்துல. அப்ப சேலம் பக்கத்துல போராட்டம் பண்ணும் பொழுது, இப்ப கூட புட்டேஜ் நாளைக்கு எடுத்து தரேன், இப்ப கூட நீங்க யூடியூப்ல பார்க்கலாம். திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் போராட்டம் பண்ணும்போது ஸ்டேஜ்ல இருந்தது திரு அருள் அவர்கள். இப்பயும் நீங்க பார்க்கலாம். அருள் அவர்கள் வச்சுதான் 8 வழி சாலைக்கு எதிராக முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் போராட்டத்தை நடத்தினதே. அந்த போராட்டத்தை பிளான் பண்ணது நானும் ஒரு ஆள், அதனால சொல்றேன், எனக்கு நல்ல நினைவு இருக்கு. அப்ப அந்த போராட்டம் கடுமையாக 8 வழி சாலைக்கு எதிராகவும் விவசாயிகளுக்கு எதிராக இருக்கும் மிகப்பெரிய போராட்டத்தை மேற்கொண்டு அன்றைக்கு இருந்த ஆட்சி அப்படியே கைவிடப்படுற மாதிரி ஸ்டாப் பண்ணாங்க. ஆனா திமுக ஆட்சிக்கு வந்த உடனே எந்த 8 வழி சாலைக்கு எதிராக போராடினார்களோ அதே அமைச்சர் பேட்டி கொடுத்தாரு, நாங்க 8 வழி சாலைக்கெல்லாம் போராடவே இல்லை. அவருடைய பேட்டி இன்னைக்கு இருக்கு, நான் நாளைக்கு உங்ககிட்டே ப்ரூஃப் தரேன். உங்களுக்கு ஆதாரம் தானே வேணும், டிவி வேணா வச்சிருங்க, சபா நேரம் நான் போட்டு காமிக்கிறேன் இங்கே. அப்ப எதிர்கட்சியா இருந்தபோது ஒரு நிலைப்பாடு, ஆளுங்கட்சியாக ஆன பிறகு ஒரு நிலைப்பாடு. அதே அருள் அவர்கள் திமுக எதிர்கட்சியா இருக்கும் பொழுது குரல் கொடுத்த அதே அருள் அவர்கள் வட மாவட்டம், முக்கியமா திருவண்ணாமலை இருக்கக்கூடிய மேல்மாமா இருக்கக்கூடிய 11 கிராமப்புறங்களுடைய நிலத்தை எடுக்கலாம்னு சொல்லும் பொழுது, இப்ப கூட நாங்க சொல்லாமே, பரந்தூர்ல திமுக தான் ஜிஓ போட்டாங்க, திமுக தான் நிலம் கைப்படுத்திட்டாங்க, எங்க தலைவர் அழகா ஒண்ணுமே இல்லாம, அது நம்ம எதிர்கட்சியா இருக்கும் போது நம்ம ஒரு போராட்டம் நடத்தணும். இன்னைக்குதான் நமக்கு ஏர்போர்ட் வேணுமே, எந்த பிரச்சனையும் இல்லாம இன்னொரு லேண்டை ஏன் பார்க்கணும், நம்ம அமைச்சர்கிட்ட நம்ம எம்எல்ஏ சொல்லி ஒரு ரகசியமா சொல்லி நீங்களும் கொஞ்சம் லேண்ட் வாங்கிக்கோங்க, நம்ம ஒரு 10 வருஷத்துல அந்த இடத்துல ஏர்போர்ட் கட்டிடலாம் அப்படி நீங்க முதலமைச்சர் ரியல் எஸ்டேட் தொழிலும் பண்ணிருக்கலாம். ஆனால் சொன்ன வார்த்தைக்காக விவசாயிகளுக்காக திமுக கொண்டு வந்த திட்டத்தை இன்னைக்கு விவசாயிகளுக்காக கேன்சல் பண்ணப்பட்டார்ல, அதுதான் எங்க முதலமைச்சர். இதுதான் விவசாயிகள் பச்சை துண்டு போட்டு பச்சை சட்டை போட்டா விவசாயிகள் கூட நிக்கிறது இல்ல, பாலிசியில விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனை தைரியமா ஒரு திட்டத்தை கேன்சல் செய்யக்கூடிய ஒரு முதலமைச்சர், தைரியமா எங்க முதலமைச்சர் விவசாயிகளுக்காக நாங்க சொல்ல முடியும். அப்ப 8 வழி சாலைக்காக குரல் கொடுத்தவங்க, நீங்க ஆட்சிக்கு 2021 வந்தவொடனே அந்த 8 வழி சாலையை நாங்க கேன்சல் செய்யப்படும் மாண்புமிகு முன்னாள் அமைச்சரோ இல்ல முன்னாள் முதலமைச்சரோ சொல்லவே இல்லையே. அப்ப உங்களோட நிலைப்பாடு என்ன? முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நிகழ்த்தினாரா இல்லையா 8 வழி சாலைக்கு எதிராக? அதுக்கான ப்ரூஃப் நான் கொடுக்கிறேன், ஆதாரமும் கொடுக்கிறேன். அப்ப எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு, ஆளுங்கட்சிக்காக ஒரு நிலைப்பாடு. நான் ஏன் பாமகவுடைய திரு கணேஷ்குமார் எம்எல்ஏ பேச விட்டேன்னா, நான் சொன்ன ஏதோ உண்மைக்கு மாறான்னு சொல்லிடுவாங்க. அங்க இருக்கக்கூடிய வட மாவட்டத்தில் இருக்க அவங்களும் போராடினாங்க. அப்ப இந்த 11 வில்லேஜ்ல 7 வில்லேஜ்ல இருக்கவங்க மேல குண்டர் சட்டம் போட்டாங்க. 7 பேரை குண்டர் சட்டம் போட்டு ஏன் தெரியுமா ரிலீஸ் பண்ணாங்க? கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் தோழர்கள் மிகப்பெரிய அதிருப்தியை மாண்புமிகு முதலமைச்சரை நேர்ல பார்த்து சொன்னாங்க. சட்டசபையில மிகப்பெரிய குரல் எழுப்பினாங்க. அப்ப பிஎம்கே விசிகே எல்லா கட்சிகளும் சேர்ந்து அன்றைக்கு இருந்த முதலமைச்சரை பார்த்து கடுமையான அதிருப்தியை கொடுத்த பிறகு அந்த குண்டா சட்டத்திலிருந்து வெளியே வந்தாங்க. யாரு? விவசாயிகள். 6 பேர் மாத்திக்கிறேன். அப்ப ஒரு திமுக குரல் கொடுத்த அருள் அவர்கள் மீது குண்ட சட்டம் போட்டாங்க. அதனால்தான் எங்க மாண்பு முதலமைச்சர்
அதே அவர்களுக்கு எம்எல்ஏ சீட்டுக்கான வேட்பாளருக்கான சீட்டை கொடுத்து ஒரு விவசாய சார்பா திருவண்ணாமலை நிக்க வச்சாரு. இதுதான் எங்களுடைய முதலமைச்சர். யாரு குண்டசத்துல அடைக்கப்படணும்னு நினைச்சாங்க அவங்களுக்கு எம்எல்ஏ சீட்ல நிக்க வச்சாங்க டிவிகே சார்பா. அதனால திருவண்ணாமலையோட வளர்ச்சி இனிமேல் யாரோடைய கட்டுப்பாட்டிலும் இருக்காது. சுதந்திரமாக செயல்படுவார்கள் மக்கள். எந்த ஊழல் இல்லாமல் நேர்மையாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் மக்களுக்கான வளர்ச்சியை நாங்கள் கொடுப்போம். அதெல்லாம் உறுதியா நாங்க சொல்லுகிறோம்.